தமிழ்நாடு தேர்தல் கருத்துக் கணிப்புகள் 2026. திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி மற்றும் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழகம் வெற்றிக் கழகம் ஆகியவை இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த முறை வாக்கு சதவீதங்கள் மிக நெருக்கமாக இருப்பது தேர்தல் முடிவை கணிக்க முடியாத நிலையை உருவாக்கியுள்ளது. சமீபத்திய கருத்துக் கணிப்புகள் வெளிப்படுத்தும் தரவுகளின்படி ஏஐஏடிஎம்கே கூட்டணி 37.5% வாக்குகளை பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி 36.1%-த்தில் உள்ளது. இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசம் மிக குறைவானது. விகே 16.3% வாக்குகளை பெற்றுள்ளதாக கணிப்பு கூறுகிறது. இவ்வளவு குறைந்த வித்தியாசம் இருப்பதால் சில தொகுதிகளில் சிறிய வாக்கு மாற்றமே பெரும் இருக்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இருக்கை கணிப்புகளிலும் இதேபோன்ற நெருக்கம் காணப்படுகிறது. ஏஐடிஎம்கே கூட்டணி சுமார் 108 இடங்களை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. டிஎம்கே கூட்டணி 101 இடங்களில் உள்ளது. டிகே சுமார் 20 இடங்களை வெல்லும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஆட்சியை அமைக்க 118 இடங்கள் தேவை. இந்நிலையில் எந்த கூட்டணிக்கும் தெளிவான பெரும்பான்மை உறுதி இல்லை. இது கூட்டணி அரசியல் மற்றும் தேர்தலுக்குப் பிந்தைய அரசியல் சமநிலைகளை மிகவும் முக்கியமாக மாற்றக்கூடும். ஒரு தனிப்பட்ட கருத்து கணிப்பை விட பல கணிப்புகளின் சராசரி தரவுகளை பார்க்கும்போது நிலைமையில் சிறிய மாற்றம் தெரிகிறது. சராசரி கணிப்புகள் டிஎம்கே கூட்டணியை 38%-ஐ கடந்த வாக்கு பங்குடன் முன்னிலையில் காட்டுகின்றன. ஏஐடிஎம்கே கூட்டணி 35%-க்குள் உள்ளது. டிவிகே சுமார் 16 முதல் 17% வரை நிலையாக உள்ளது. இருக்கை சராசரியில் டிஎம்கே கூட்டணி 120 இடங்களை தாண்டும் வாய்ப்பு இருப்பதாக சில கணிப்புகள் கூறுகின்றன. ஏஐஏடிஎம்கே கூட்டணி 100 இடங்களுக்கு அருகில் காணப்படுகிறது. இந்த தரவு டிஎம்கேக்கு மொத்த போக்கில் சிறிய முன்னிலை இருப்பதை சுட்டிக்காட்டினாலும் போட்டி இன்னும் திறந்த நிலையில் உள்ளது. இந்த தேர்தலில் முக்கியமான அம்சமாக பேசப்படுவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை. 53.7% வாக்காளர்கள் தங்கள் தற்போதைய எம்.எல்.ஏக்கு மீண்டும் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளனர். இது தொகுதி மட்டத்தில் அதிருப்தி நிலவி வருவதை காட்டுகிறது. மேலும் 41.9% அரசு செயல்பாடு மோசமாக உள்ளது என மதிப்பிட்டுள்ளனர். 44% இந்த முறை ஆட்சியில் மாற்றம் ஏற்படலாம் என்று நம்புகின்றனர். இவை அனைத்தும் எதிர்ப்பு மனநிலை இருப்பதை காட்டினாலும் முழுமையான ஆட்சி மாற்ற அலை உருவாகியுள்ளதாக கூற முடியாது. அதே நேரத்தில் அரசு மீது ஓரளவு திருப்தியும் நிலவுகிறது. 22% மக்கள் முதலமைச்சரின் செயல்பாட்டில் மிகவும் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். 33% ஓரளவு திருப்தி உள்ளது என கூறுகின்றனர். இந்த இரண்டு எண்ணிக்கைகளையும் சேர்த்து பார்க்கும்போது ஆட்சிக்கு நிலையான ஆதரவு அடித்தளம் இன்னும் இருப்பது தெளிவாகிறது. அதாவது முழுமையான எதிர்ப்பு அலை இல்லாமல் கலவையான மனநிலை நிலவுகிறது. முதலமைச்சர் விருப்பம் தொடர்பான கருத்து கணிப்புகள் தேர்தலின் போட்டித்தன்மையை மேலும் வெளிப்படுத்துகின்றன. ஸ்டாலின் சுமார் 33% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ளார். எடப்பாடி பழனிசாமி 30%-த்திற்கு அருகில் உள்ளார். விஜய் 23% ஆதரவுடன் வேகமாக முன்னேறியுள்ளார். ஒரே ஒருவர் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும் நிலை இல்லை. இந்த பிளவுபட்ட தலைமை விருப்பம் வாக்காளர்கள் மாற்றுத் தேர்வுகளை ஆராயத் தயாராக உள்ளனர் என்பதை காட்டுகிறது. சமூக வாக்கு அமைப்பை பார்க்கும்போது சிறுபான்மையினர் பெரும்பாலும் டிஎம்கே கூட்டணியை ஆதரிக்கின்றனர். எஸ்சி மற்றும் ஓபிசி வாக்காளர்களில் ஏஐஏடிஎம்கேக்கு வலுவான ஆதரவு உள்ளது. இளைஞர்கள் டிவிகே பக்கம் சாய்ந்துள்ளனர். பெண்கள் வாக்கு பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. நேரடி நலத்திட்ட உதவிகள், குடும்ப நலன், பாதுகாப்பு ஆகியவை பெண்களின் வாக்கு தீர்மானத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வாக்காளர்களின் முக்கிய கவலைகள் வளர்ச்சி மற்றும் பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்களை விட சமூக பிரச்சினைகளில் அதிகம் இருக்கின்றன. மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான பிரச்சினைகள் 19.9% வாக்காளர்களால் முக்கிய கவலையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு அடுத்த முக்கிய அம்சங்களாக உள்ளன. இது சமூக அமைதி மற்றும் தினசரி வாழ்க்கை சிக்கல்கள் வாக்காளர்களின் மனநிலையை நிர்ணயிக்கின்றன என்பதை காட்டுகிறது. மொத்தத்தில் 2026 தமிழ்நாடு தேர்தல் மிகவும் நெருக்கமான மற்றும் போட்டித்தன்மை நிறைந்ததாக உள்ளது. சராசரி கணிப்புகளில் டிஎம்கேக்கு சிறிய முன்னிலை தெரிகிறது. தனிப்பட்ட கருத்து கணிப்புகளில் ஏஐஏடிஎம்கே போட்டியில் உள்ளது. டிவிகே வாக்குப்பிளவை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய சக்தியாக உள்ளது. இறுதி முடிவு வாக்குப்பதிவு சதவீதம், கூட்டணி இறுதி வடிவம், கடைசி கட்ட பிரச்சாரம்
மற்றும் வாக்காளர்களின் மனநிலை ஆகியவற்றின் மீது அமையும். சில சதவீத வாக்கு மாற்றமே பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை மாற்றக்கூடும். 2026 தேர்தல் கடைசி வரை பரபரப்பாக இருக்கும். முடிவை முன்கூட்டியே கணிக்க முடியாத இந்த போட்டியில் இறுதி தீர்ப்பு வாக்காளர்களின் கையில்தான் உள்ளது. டிவிகே இந்த தேர்தலின் முக்கிய மாற்றக் காரணி. இளைஞர்களிடையே அதிக ஆதரவை பெற்றுள்ளது. குறிப்பாக 18 முதல் 24 வயது பிரிவில் 40% கடந்த ஆதரவு இருப்பதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 25 முதல் 34 வயதுக்குட்பட்டவர்களிடமும் குறிப்பிடத்தக்க ஆதரவு உள்ளது. ஆனால் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆதரவு குறைவாக இருப்பது டிவிகே மாநிலம் முழுவதும் ஒரே அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சவாலாக இருக்கிறது. டிவிகே அதிகமாக யாரின் வாக்குகளை பாதிக்கிறது என்ற கேள்விக்கும் கருத்து கணிப்புகள் பதிலளிக்கின்றன. 31.5% டிஎம்கே மீது தாக்கம் அதிகம் என நம்புகின்றனர். 19.9% ஏஐஏடிஎம்கே மீது தாக்கம் உள்ளது என கூறுகின்றனர். இதன் பொருள் டிவிகே சில முக்கிய தொகுதிகளில் டிஎம்கேக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடிய சக்தியாக இருக்கலாம். இவ்வாறான வாக்கு பிளவு நெருக்கமான போட்டிகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். நலத்திட்ட அரசியல் இந்த தேர்தலின் மைய அம்சமாக உள்ளது. டிஎம்கே அரசு பெண்களுக்கு 5000 ரூபாய் நேரடி பணமாற்று வழங்கியுள்ளது. பொங்கல் உதவித்தொகை, ஓய்வூதிய திட்ட விரிவாக்கம், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்குதல் போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் நேரடியாக குடும்பங்களுக்கு சென்றடைந்துள்ளன. இதனால் அரசின் நிலைப்பேறு மற்றும் செயற்பாடு வலுப்பெற்றுள்ளது. ஏஐஏடிஎம்கே இதற்கு பதிலாக விலைவாசி உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவு பிரச்சினைகளை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறது. 10,000 ரூபாய் குடும்ப உதவி, மின்சார மானிய உயர்வு, இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை, குறிப்பிட்ட தொழில் பிரிவுகளுக்கு கடன் தள்ளுபடி போன்ற வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.